தாங்க என் ஹஸ்பண்டுக்கு ரெஸ்ட் டே. அதனால் ஈவினிங் பார்க் கூட்டிகிட்டு போயிருந்தார். இது வந்து நியூ பார்க் ஆரம்பிச்சிருக்காங்க. என்ட்ரன்ஸ் வந்து ஃப்ரீ தான். என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தார் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு. அப்புறம் ரெஸ்ட்டு கிடைக்கிற அன்றைக்கி தான் கூட்டிகிட்டு வர முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இது வந்து 2 கிலோமீட்டர் வருது. குளத்த சுற்றி வரா மாதிரி இருக்கும். லைட் செட்டிங்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா 2 பேருமே நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. தஸ்விகாவுக்கும் ப்ளேயிங் பண்ணுறதுக்குலாம் நிறையாவே இருந்துச்சு. ஆனால் சரியான க்ரௌடுங்க. குட்டி பசங்களாம் நிறையா பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அக்கா வந்து ஒரு குட்டி பையனை வந்து தொலைவிட்டு இருந்தாங்க. அழுதுகிட்டே பாவமாக இருந்துச்சு. ஆனால் கண்ட்ரோல் ரூமில் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. என்னென்னா அது குளத்த சுற்றி இருக்கனால நான் சென்ட்ரலில் வாங்க, வாக்கிங் போகிறவங்க சென்ட்ரலில் வாங்க அப்படின்லாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனும் கிடச்சிட்டான். அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கிட்ஸ் எல்லாம் பார்த்து உங்கள் கண்ணு முன்னாடியே வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போல்லாம் வந்து நிறையா நடக்கிறதுனால ரொம்பவே பயமாக இருக்குது. வெளியே வர்றதுக்கும் பயமாக இருக்குது. அப்புறம் நாங்களும் அவங்கள விளையாட வச்சுட்டு அப்புறம் மெதுவாக நடந்து வந்தோம். எங்களாலேயும் அவ்வளோ தூரம் நடந்து வர முடியல. ஏன்னா இவ்வளோ நாள் வீட்டிலே இருந்தோமா, எங்கேயும் வெளியே போகிற மாதிரி இல்லையா, அதனால் ரொம்ப தூரம் நடக்க முடியலைங்க. அப்படியே பேசிகிட்டே மெதுவாக வந்துட்டுருந்தோம். அப்புறம் வீட்டுக்கு வரும்போது வாஷிங் மிஷின் ஒரு ஐடியா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். வந்து ஆக்சுவலாக எதுக்கு அந்த கடைக்கு போனோம்னா சில்வர் இதுக்கு தான் போனோம். ஏன்னா பால் வாங்க தூக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அது வாங்கலான்னு போனோம். அப்படியே போயிட்டு ஸ்பீக்கர் சோனியில் பார்த்துட்டு இருந்தார். ரொம்ப நாளாக அவர் வந்து கேட்டுட்ருக்கிறாரு. ஒன் டே வந்து நான் கிஃப்ட் பண்ணலான்னு ஐடியா. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களும் பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். அங்கே கொஞ்சம் சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோமா, அதையும் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.